வாசிக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒன்று கேட்க வந்தாள். இல்லை வாசிக்கிறோம், ரோதை என்னும் பெண் ஒற்று கேட்க வந்தாள் என்று வாசிக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்கன்னா, சபை பல உபத்திரவங்களை சந்தித்த ஒரு கொடுமையான நாட்களை அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிற்பாடு சபை வளர்கிறது, ஊழியங்கள் வளர்கிறது, அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்றைக்குமே ஒன்றை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், உயர்வுகள் வரும்போது உபத்திரவங்களும் தவிர்க்க முடியாது. இப்போ சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, புறஜாதிகளிடத்தில் வசனம் பெருகிறது, சமாரியா பட்டணங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது, பிலிப்புவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், பேதுருவை பயன்படுத்துகிறார். இப்படியெல்லாம் சபை அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கும் போது சபைக்குள்ளே ஒரு பெரிய உபத்திரவம் வந்ததை நம்ம அந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஏரோது ராஜா என்ன செய்கிறான், சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி இயேசுடைய சீசனாயிருந்த யாக்கோபை பட்டயத்தாலே என்ன செய்தான், கொலை செய்து விட்டான். அவன் கொலை செய்து யூதர்களுக்கு பிரியமாயிருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை வரப்போகிறது, இன்னொரு மனிதனையும் அவன் விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இனி வருகிற நாட்களே பேதுருவையும் கொலை செய்து விடலாம் என்று சொல்லி அவன் இப்போ சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் யாக்கோபை கொலை செய்து யூதர்களுக்கு பிரியமா இருந்தது என்று அறிந்து அவன் யூதருடைய ராஜாவா இந்த ஏரோது இருந்தபடினாலே அவன் இன்னும் கூட ஒரு மனிதனை கொலை செய்தால் யூதர்கள் இன்னும் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அப்படி அவன் சதித்திட்டம் தீட்டி கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கிற நாட்களிலே இப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் காக்கப்படும் போது கடுமையான காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜில் அவன் காவல் பண்ணப்பட்டது போல தெரிகிறது. அவ்வளவு ஒரு பலத்த காவல் இந்த பேதுரு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு குற்றம் கூட செய்யாத பேதுரு தேவ வசனத்தை அறிவித்ததன் காரணமாக இப்பொழுது சிறைச்சாலையிலே காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அந்த காவல் அறையிலே, அந்த சிறைச்சாலையிலே அவன் சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த நித்திரை கர்த்தரால் வந்தது. நான் இதுக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகவும் குறைந்து விட்டது. நீங்க அநேக நேரத்தில் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட பவுல் ஒரு இடத்துல எழுதுவார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதுவார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல எழுதுவார், விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதுவார். அதிகமான ஜெபம் ஊழியர்களுக்கு தேவை. இந்த பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லா பாஸ்டரும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. கண்ணீர் என்கிற சிறைச்சாலையில் இருக்கிற தேவ ஊழியர்கள் உண்டு, பலவீனம் என்கிற சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் உண்டு, போராட்டம் என்கிற சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் உண்டு. இப்படி பல ஊழியர்கள் பலதரப்பட்ட சிறைச்சாலையின் அனுபவத்துள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் இந்த ஜெபத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு பாஸ்டர்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஒரு மரண வீட்டுக்கு போய் வந்தேன் என்று சொன்னார்கள். அது என்ன மரணம் என்று தெரியுமா? ஒரு பாஸ்டருடைய மனைவிக்கு குழந்தை இல்லை. ஆகவே குழந்தை இல்லை என்பதற்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதோ இவங்களுக்கு ஒத்துக்கிடாதனால அது இவங்களுக்கு கேன்சர் வியாதியை வர வைத்து விட்டது. இப்போ குழந்தை பிறந்து விட்டது, குழந்தைக்கு 2 வயது ஆகிவிட்டது. ஆனால் அந்த கேன்சரிலிருந்து அந்த பாஸ்டர்மாவை காப்பாற்ற முடியவில்லை. அந்த பாஸ்டர்மா மரித்து போனார்கள். அந்த ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்தனால ரொம்ப அன்பாக அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க போல தெரியுது. அதனால் அந்த பிள்ளை பாத்ரூமெல்லாம் போய் அம்மாவை தேடிச்சான். அதெல்லாம் கேட்கும்போது என் இருதயம் ரொம்ப நொறுங்கி போச்சு. ஆண்டவரே, என்ன கொஞ்சம் வயசு, பாவம், வாழ வேண்டிய வயசு, பிள்ளைக்காக ஆசாசியாக ஏங்கின ஒரு ஊழியக்காரிக்கு அந்த பிள்ளையை வளர்க்க கூட கொடுத்து வைக்கலையே அப்படின்னு நான் நினச்சேன். இதற்கு பின்பாக நீங்கள் நான் எவ்வளவாய் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இந்த காரியங்களெல்லாம் நாம் கேள்விப்படுகிற அந்த காரியங்களெல்லாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நாட்கள். நான் சொல்வேன், ஊழியர்கள் இல்லை என்றால் ஊழியங்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை என்றால் சபை இல்லை. இன்றைக்கு ஊழியர்கள், அநேக ஊழியர்கள், உண்மையாய் ஓடுகிற ஊழியர்கள் உபத்திரவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். உண்மையற்ற மனம் போன போக்கில் ஓடுகிற ஊழியர்கள் சபையை சேதப்படுத்தி கொண்டு மனம் போன விதத்தில் ஊழியம் செய்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் சுகமாய் வாழ்ந்து தேவனை தேடாமல் இருக்குது. இன்னொரு கூட்ட ஊழியர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தர் நாமத்திற்கு சாட்சியாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவர்கள் கேள்விப்பட்ட போது ஒரு கூட்டமாய் கூடி சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் எவ்வளவு ஜெயத்தை தரும் என்பதை நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து வாசிக்க முடியாது. நல்லா ஜெபிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே யாக்கோபு இறந்துட்டாரு, யாக்கோபு மரிச்சு போயிட்டாரு. ஐயோ, நாங்கள் பேதுருவையும் நாங்கள் இழந்துடக்கூடாது, பேதுருவையும் நாங்கள் இழந்துட்டோன்னா எங்கள் ஊழியத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை அறிந்த அந்த சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்தில் தான் இருக்கிறாங்க, போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. வெளியரங்கமாய் ஊழியம் செய்ய முடியாத நாட்கள், வெளியரங்கமாய் கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்ல முடியாத நாட்களில் இருக்கிறாங்க. ஏரோது
ராஜாவுடைய வாள் ரெடியா இருக்குது, யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் பட்டயம் தீட்டப்பட்ட பட்டயமா இருக்கிற அந்த கடைசி நாட்களில், அந்த கொடிய நாட்களில் இந்த சபையார் எல்லாம் சேர்ந்து நல்லா கவனிக்கணும். இது நடக்கும்போது பாஸ்டர் இல்லை, அவங்க கூட இருக்கிற பேதுரு பாஸ்டர் சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் கூட அவங்க சோர்ந்து போகலை. பாருங்களேன், என்றைக்குமே ஒரு ஊழியக்காரனை நம்பி தான் விசுவாசிகள் இருப்பாங்க. பாஸ்டர் இல்லையா அப்படியே சோர்ந்து போயிடுது, பாஸ்டர்மா இல்லையா, ஒரு நடத்துறதுக்கு ஒருத்தங்க இல்லையா, அவங்க இல்லை அப்படின்னாலே நம்ம சோர்ந்து போயிடுவீங்க நிறைய நேரத்தில். அப்படி பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை நம்பி தந்த பொறுப்புகளை நீங்கள் கையில் எடுத்து தேவனுக்காக செய்ய பழகணும். இப்போ ஊழியக்காரன் இல்லையே, ஐயோ அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரே, நம்ம வேலையை பார்ப்போம், இன்னும் அவருக்கு செத்தா அவர் பேதுரு தானே சாகப்போறாரு, நாங்கள் சுகமாக தானே இருக்கிறோம், அப்படி அந்த ஜனங்கள் நினைக்காதபடி அந்த கூட்டமாக கூடி ஊக்கமாக ஜோம் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு தெரியும். இப்போ ஊக்கமாக ஜோம் பண்ணுறாங்க. கர்த்தர் அவரை விடுவிச்சிட்டார், தூதனை அனுப்பி விடுவிக்கிறாரு, அவரே தெருவில் கொண்டு விடுறாரு. அதெல்லாம் பேதுருக்கு சொப்பனை காணுங்கிறது போல இருந்துச்சு. பேதுரு இப்போ திரும்பி வர்றாரு. அப்படி வரும்போது 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது என்று சொல்லி வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிமா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதிலே வாசிக்கிறோம், இப்போதான் பேதுருவுக்கு தெளிவு வந்திருக்கிறது. ஓ, நாம் விடுவிக்கப்பட்டோமோ, தூதர்கள் நம்மளை விடுவித்து நம்மளை தெருவில் கொண்டு விட்டார்களோ என்று சொல்லி நிச்சயித்து கொண்டு வருகிறான். எங்கே போகிறதுன்னு யோசிக்கல. பேதுரு தன்னுடைய வீட்டுக்கு போனதாக எழுதப்படவில்லை. மரியாள் என்கிற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறான், யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன், இதை பார்க்கும்போது பேதுரு உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். சே, நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஏன்னா நடுராத்திரி, அதுதான் ரொம்ப முக்கியம். பகல்ல அவங்க கூடி ஜெபிச்சிருந்தா நம்ம இதை ஒன்று பெருசாக தியானிக்கணும் அவசியம் இல்லை. ராத்திரியில் இவன் வந்து நிற்கிறான், அங்கே கூடி ஒரு ஜனங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் கூடி. நான் நினைக்கிறேன், இந்த மரியாள் அம்மாவுக்கு எவ்வளவு நல்ல இருதயம். ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறதுக்கே வீட்டை திறந்து கொடுக்காத இந்த நாட்களில், ஒரு விசுவாசிகள் கூட வாலண்டியராக வந்து எங்கள் வீட்டில் கூட்டம் வைங்கன்னு சொல்லாத ஒரு நாட்களில், இந்த அம்மா வீட்டை திறந்து கொடுத்து முழுர ஜெபம் நடத்துறதுக்கு தான் வீட்டையும் கொடுத்து பேதுருவுக்காக ஜெபிக்கும்படி ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ பேதுரு வந்து மரியாள் வீட்டுக்கு முன்பாக நிற்கிறான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு பிடிக்காது எது தெரியுமா? ஜெபம் தான் பிடிக்காது. ஆராதனைக்கு பாருங்க, எல்லாரும் வந்துடுவாங்க, கொஞ்சம் லேட்டானா கூட வந்து விழுந்துருவாங்க எப்படியாது. ஆனால் உபா ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. முழுர ஜெபம் அதெல்லாம் பிடிக்காது. ஜெபம்னாலே பிடிக்காது. ஆனால் வாக்குத்தத்த ஆராதனைக்குலாம் வந்துடுவாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் கூட்டம் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் வருவாங்க. ஆனால் இந்த ஜெபத்திற்கு தேவ சமூகத்துக்கு வந்து நிற்பதற்கு பிசாசு விடுறதில்ல. இவங்களும் சூழ்நிலையை ஜெயிச்சு வர்றதில்ல. ஜெபிக்காதவர்கள் தோற்று போவார்கள், ஜெபிக்காதவர்கள் ஜெயம் பெறவே முடியாது என்று சொல்லி நான் சொல்லுவேன் அடிக்கடி. அதுபோல் ஜெபிக்கலை அப்படின்னா அடுத்த முயற்சி, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு வீண் முயற்சியாகத்தான் இருக்கும். அது வெற்றியுள்ள முயற்சியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அப்போது இன்னைக்கு ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைக்குது. ஜெபம் நாமளே ஆண்டவரை உயர்த்திடணும், ஜெபம் பண்ணாமலே கர்த்தரை எங்களை மேன்மைப்படுத்திடணும். ஜெபம்னா சிலருக்கு வேப்பங்காய் மாதிரி கசக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம்னா அப்படி தேனா இனிக்குது. ஜெபங்கிறத செஞ்சாதான் ஆசீர்வாதங்கிறத தேனை மதுரத்தை நீங்களும் நானும் பருக முடியும். அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சபை மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது. எப்போ மரணம் வருமோ தெரியாது, ஊழியக்காரங்க எப்போ மரிப்பாங்களோ தெரியாது, ஏரோது எப்போ யாரை கொல்லுவானோ தெரியாது. சபையில் அநேகரை துன்பப்படுத்த தொடங்கி இருக்கிற காலகட்டத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சபை போய்கொண்டிருக்கும் போது விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்றாங்க. இதை பார்த்த உடனே பேதுருடைய உள்ள எவ்வளோ அகமகிழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ இவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு, தேவன் என்னை விடுவிச்சிட்டாரு, நான் இப்போ சிறைச்சாலையில் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற ஒன்று மட்டும் பேதுருக்கு தெரிந்தபோது மரியாளுடைய வீட்டுக்கு வந்தான். ஏன் மரியாளுடைய வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் அடிக்கடி மரியாளுடைய வீட்டுக்கு வந்து பழக்கம் இருந்ததுனால தான் பேதுரு அன்னைக்கு வந்திருக்கார். ஏனென்றால் அந்த ஸ்திரீ ஊழியக்காரனாகிய பேதுருவை அடிக்கடி தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பழக்கம் இருந்திருக்கும். அதனால அவ சந்தோஷமாக வந்து அவன் வீட்டுக்கு வர்றான். நான் நினைக்கிறேன், இப்போது பேதுரு வந்து குற்றவாளி. ஏரோதுடைய பார்வையில் பேதுரு வந்து ஒரு குற்றவாளி. இவனை யார் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அவங்கள கூட ஏரோது தண்டிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மன்னா என்ன செஞ்சுருப்போம்? பாஸ்டர், முந்திலாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றிருந்தோம், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லையே. இப்போ ஏரோது எங்களை தண்டிச்சிட்டா நாங்கள் என்ன செய்வோம்? அதனால நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க பாஸ்டர் பேதுருவே அப்படின்னு சொல்லலை. எவ்வளோ நேசிருந்தா
அந்த கடினமான சூழ்நிலையிலும் அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மரியாள் அம்மாவுக்கு மனசு வந்துச்சு பாருங்க. வேதம் அழகாக கோடிட்டு காண்பிக்கிறது, யோவானுடைய தாயாகிய மரியாள். வேதத்தில் 7 மரியாள் இருக்கிறாங்க, அதை உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன். இதில் இவங்களும் ஒரு மரியாள். அப்போ இங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஜெப சத்தம் தான் பேதுருடைய காதுகள் கேட்குது. ஆனால் அடுத்து 13 வசனத்தில் நம்ம வாசித்தது போல இவன் பேதுரு வாசல் கதவை தட்டுறது ராத்திரி. காலையில் தட்டியிருந்தா கூட சரி, யாரோ மரியாள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நடு ராத்திரியில் வந்து யார் கதவை தட்டுவா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோதை என்கிற பெண் ஒற்று கேட்பதற்காக வந்தாள். இந்த ரோதையை சிலர் வாலிப பெண் என்று சொல்லுகிறார்கள், நமக்கு தெரியல, அவள் எப்படியோ தெரியல. ஆனால் ஒரு ஸ்திரீ அவள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ரோதை என்று சொன்னால் ரோஜா என்று அர்த்தம், அவருடைய பெயருக்கு அர்த்தம் ரோஜா. இந்த ரோதை என்கிற பெண் ஒற்று கேட்க வந்தாள் என்றால் தமிழ் பைபிளில் நம்ம அப்படி வாசிக்கிறோம். அவள் கவனிக்கிறா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே, யாரோ கதவை தட்டுறாங்களே அப்படிங்கிற சத்தத்தை கேட்கும்படி வந்தாள். முதலாவது இந்த ரோதை ஜெபிக்கிறவளா இருந்தாள். ஜெபிக்கிறவளா இருந்ததுனால தான் அந்த முழு ஜெபத்துக்கு அவளும் வந்து உட்கார்ந்துருக்கிறா. எல்லார போல அவள் வீட்டில் இருந்திருக்கலாமே. இங்கு சிலர் கூடி ஜெபிக்கிறார்கள், இந்த சிலர்ல அவளும் ஒருத்தியா எங்க பங்கு பெறுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிப்பதற்கு நீங்கள் நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தான் வருவார்கள். உபாஜபத்தை சிலர் தான் கனப்படுத்துவார்கள், சபையை சிலர் தான் கனப்படுத்துவார்கள், பலர் கனவீனப்படுத்துவார்கள். நீங்கள் சிலருடைய கூட்டத்தில் இருக்கிறீர்களா, பலருடைய கூட்டத்தில் இருக்கிறீர்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்வேன், நம்ம எப்பவுமே மைனாரிட்டி கூட்டத்தில் இருப்போம், போதும், மெஜாரிட்டி நமக்கு தேவையில்லை. நமக்கு பேரே மைனாரிட்டி தான். அதனால நம்ம மைனாரிட்டி கூட்டத்திலே இருப்போம். அந்த சிலர்ல நீங்களும் நானும் ஒருவராக இருப்போம், ஒருத்தியா இருப்போம். கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஜெபிக்கிற சின்ன கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு ஆளா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கொடுக்கிற சின்ன கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு ஆளா இருக்க விரும்புகிறார். இந்த ரோதை ஒரு வாலிப பெண்ணா இருந்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன், தெரியல. ஆனா ஒருவேளை திருமணமாக இருந்தாலும் அவளுக்கு குடும்பம் இருந்திருக்கும், அவளுக்கு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ராத்திரியில அவளுக்காக ஜெபிக்க வரல. இன்றைக்கு நமக்காக ஜெபிப்பதற்குனா நம்ம எவ்வளோ நாள் பிரயாசப்படுவோம், ஓடுவோம், செயல்படுவோம். ஆனால் ஊழியக்காரனுக்காக ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து ஜெபிக்கணும். இந்த மரியாள் அம்மா காப்பி போட்டு கொடுத்தாங்களோ, சுக்கு காப்பி கொடுத்தாங்களோ, என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியல. தூக்கம் வராமல் ஜெபிக்கணும்னா அவங்க ஏதாவது செஞ்சுருந்துருக்கணும். இருதயத்தில் பாரம் இருந்தால் காப்பியும் டீயும் தேவையில்லை, தூக்கம் தானா வராது. அப்போ இந்த ரோதை முதலாவது அவள் ஜெபிக்கிறவளா இருந்தால், அதனால அவள் ஜெபிக்கிறவளோடு சேர்ந்து கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கணும். ஷாப்பிங் போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், ஃபங்க்ஷன் வீடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய கூட்டத்தில் சேர்ந்து கொள்வோம், ஜெபிக்கிற கூட்டத்தில் சேர்ந்து கொள்வோம், ஜெபிக்கிறோடு சேர்ந்து கொள்வோம், ஜெபிக்கிற நேரத்தை முக்கியப்படுத்துவோம். சபையில் ஜெபம் நடக்கும்போது அதுக்கு வந்து காத்திருப்போம். நம்மளும் ஒரு ரோதையாக மாறுவோம். அந்த ரோதையை குறித்து அதிகமாய் வேதத்தில் பிரபலமாய் சொல்லப்படாவிட்டாலும் அந்த பெண்ணுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மறைந்து நின்றாலும் அவள் தேவனுக்காய் செய்த சின்ன காரியம் கூட வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. புலம்பல் 2:18 எரேமியா எழுதுகிறார், இரவும் பகலும் நீ தேவன் நோக்கி கூப்பிடு என்று எழுதுகிறார். இன்னைக்கு ராக்கால ஜெபங்களை சிலரை நம்ம மறந்துடுறோமே. வீடுகளில் கூட அப்படி ராத்திரி ஜெபத்தை நம்ம பண்ணுறதே இல்லையே. ஏதோ பகல் காலம் ஜெபிக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவு ஜெபிக்கிறோம், அப்புறம் தூங்கிட்டோன்னா ராத்திரி தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லையே. தூக்கத்தை வெறுத்து ஜெபிப்பதற்கு இன்றைக்கு நமக்கு மனசே வரலையே. ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுகிறார், ராக்கால ஜெபங்களை பிரியப்படுகிறார். நான் அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வேன், இந்த ராக்கால ஜெபத்தில் கை வைத்து ஜோமனுங்கன்னு. முட்டங்கால் கூட உங்களுக்கு போட முடியாமல் இருக்கலாம், ஆனால் கை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க பாருங்க ராக்காலத்தில், அது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. இவன் அந்த ராக்கால ஜெபத்தில் சேர்ந்துக்கிட்டா. தினமும் நான் நினைக்கிறேன், இன்னைக்கு மட்டும் இல்லை, தினமும் ஜெபிச்சிருப்பாங்க. பேதுருவை என்னைக்கு விடுதலையாகி எங்கள் கண்கள் பார்க்குதோ அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஜெபிப்போம்னு சொல்லி அந்த கூட்டம் அந்த பேதுருவுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சு. ஊழியக்காரங்களுக்காக பட்சமாக ஏறெடுக்கிற ஜெபம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஏன் இன்னைக்கு ஊழியர்கள் சின்ன வயதில் மறிக்கிறாங்க? முதிர் வயதில் மறிக்கிறவங்கள நான் சொல்லலை, இள வயதில் மறிக்கிறாங்க ஊழியர்கள். இள வயதில் ஆக்சிடென்ட்ல அகப்பட்டுக்கிறாங்க. இள வயதில் உடைய குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்படுகிறது. எதற்கு? இதற்கு பின்னணியாய் குடும்பமும் சபையும் ஜெபிக்காதே அதற்கு காரணம். ஊழியர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் நீங்களும் நான் ஆண்டவத்தில் கணக்கு ஒப்புவிக்கப்படணுமே. ஆனால் ரோது அப்படி இல்லை. ஐயோ, பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க, ராத்திரினா இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வேன்னு சொல்லி ராத்திரி போய் ஜெபிச்சிட்டா. மத்தேயு 4:2 வாசிக்கிறோம், இயேசு 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அது எப்படிங்க டே நைட் ஜெபம் பண்ணிட்டுருக்கே இருக்க முடியும்? 24 hours, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணி 40 days ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இரவும் பகலும். அப்படிலாம் இரவும் பகலும் அப்படி ஜெபம் பண்ண சொல்லலாம். ஆனால் முடிஞ்ச அளவு சில இரவுகளை ஒதுக்கி
சிலருக்குலாம் ராத்திரி தூக்கம் வராட்டா கூட ஜோமனுங்கிற நினைப்பே வராது. உட்காந்து எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, உட்காந்து எதையாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. சிலர் தூக்க வரலாம் எஞ்சி சோப்பை கூட ரைட்டு 1 மணியாக இருக்கும், துணியை கூட துவச்சிட்டு இருக்கும், ஜோமனதுக்கு மனசே வர. இதெல்லாம் கடின இருதயத்தின் அடையாளம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இருதயம் மட்டும் கடினமாயிடுச்சா தேவன் அதில் பேசவே. கடின இருதயம் தேவனுக்கு தேவையே இல்லை. ஆண்டருக்கு தேவை சதையான இருதயம் கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சதையான இருதயம் இருதயத்தில் எப்படிங்க சதை இருக்கும்னு நினைக்கிறேன்? சாஃப்டாக இருக்கணுங்கிற, லகுவாக இருக்கட்டும், மெதுவாக இருக்கட்டும், நான் பேசுகிற சத்தம் உனக்கு கேட்கட்டும் அப்படின்னு அவன்கிட்ட அப்படி விரும்புகிறாரா அப்பா நம்முடைய தேவன். அந்த ரோதை முதலாவது ஜெபிக்கிறவளாக இருந்தாள். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவளாக மாறுவோம். ரெண்டாவது பார்க்குறோம், அதே அப்போஸ்தலர் 12:12 வாசிக்கிறோம். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு ஆளாக என்ன செஞ்சா இந்த ரோதை இருந்திருக்கிறார். முதலாவது ரோதை ஜெபிக்கிறவள், ரெண்டாவது ஜெபிக்கிறவர்களோடு இருக்கிறா பாருங்க. ஏன் நான் வீட்டில் தனியாக ஜோம்னி இருக்கக்கூடாதா? அவள் ஜெபிக்கிறவள் தான், ரோதை ஜெபாவி பெற்றவள். அவள் எங்கே இருந்தாலும் தான் ஜோம்னி இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் அவள் தான் சொல்கிறாங்க, நாங்கள் சர்ச்சுக்கெலாம் வர முடியாது, வீட்டிலே இருந்து ஜோம்னிக்கிறோம். உனக்கு உண்மையான தாகமும் ஏக்கமும் இருந்தால் நீ சபைக்கு வராமல் இருக்கவே முடியாதே, சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை உன்னால் விட முடியாதே. அவள் அப்படி சொல்லிட்டு அவள் வீட்டில் இருந்திருக்கலாம்ல, ரோதையும் வீட்டில் இருந்திருக்கலாம்ல. நான் வீட்டில் இருந்தே பேதுருவுக்காக ஜெபிக்கிறான், அவள் அப்படி சொல்லலை. ஜெபிக்கிறவளோடு தன்னுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி கொண்டாள். முதலாவது நீங்களும் நான் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும், ரெண்டாவது ஜெபிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும். உபாஜபத்துக்கு வருகிற சிலரோடு நீங்கள் அந்த ஐக்கியப்படுகிற சிலரோடு உங்களோட ஐக்கியம் இருக்கணும். உங்களோட ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உலகத்தோடா, உறவுகளோடா, அழிந்து போகிற காரியங்களோடா? நிறைய பேருக்கு சபை தேவையே இல்லை, ஜெபிக்கிறவங்க தேவையே இல்லை. சொந்தக்காரங்களும் பந்தக்காரங்களும் அழிஞ்சு போகிறதான அற்பமான காரியங்களும் நிறைய பேருக்கு பெருசாக போச்சு. உங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு, கிறிஸ்துவோடும், சபையோடும், ஊழியக்காரங்களோடும், விசுவாசிகளோடு இருக்கட்டும். இங்கெல்லாம் ஐக்கியத்தை தவற விட்டு உலகத்தோடு நீங்கள் ஐக்கியம் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வந்தால் சிலருக்கு வாயே திறக்க முடியாது, வருவாங்க போவாங்க, என்னத்துமாய் முடிஞ்சோடனே அவங்கள பார்க்க கூட முடியாது. அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இன்னைக்கு சபைகளில் பெருகி போச்சு. உங்கள் ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஜெபிக்கிறவங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருப்பாராலாம் நான் சொல்வேன், நல்ல அதுவும் பெண் பிள்ளைகளை தந்திருப்பாராலாம் ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கிறதுக்கு கூட ஒரு தோழிகளாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை கூட ஜெப தோழிகளாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது தப்பு இல்லை, ப்ரேயர் ஃப்ரெண்டு இருக்கிறது தப்பே இல்லை. உலக பிரகாரமாக ஃப்ரெண்டு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற நம்மளோட உங்கள் ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக்கலாம். அப்படியெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. கடைக்கு போகும்போது கூட ஒன்றா போகிறீங்க, மார்க்கெட் போகும்போது ஒன்றா போகிறீங்க, ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறன்னா இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இருந்திருந்தால் நம்ம எங்கேயோ போயிருந்திருப்போமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருங்கள், ரெண்டாவது ஜெபிக்கிறவர்களோடு உங்கள் ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும்ல, இந்த சகோதரி நல்லா ஜெபிக்கிறாங்க, இந்த சகோதரர் நல்லா ஜெபிக்கிறாரு, இவங்க பேசுகிற வார்த்தை பிரயோஜனமாக இருக்குது, இவங்களோட ஐக்கியம் தேவனோடு இருக்குது, இவங்க உலகத்துக்காக வாழ்கிற மாதிரி தெரியலை. அப்படிலாம் நீங்கள் யாரையாவது அடையாளம் கண்டு கொண்டீங்கன்னா நல்லா அவங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. ஆவிக்குரிய உறவை மேம்படுத்துங்க. உலக பிரகாரமாக கதை பேசி உலக பிரகாரமான காரியத்தை சம்பாசிச்சு அப்படி சொல்லலை. உங்கள் ஆவிக்குரிய உறவை மேம்படுத்துங்க, அதில் நிச்சயமாக தேவன் மகிமைப்படுவார். இன்னைக்கு உலகத்தை பெருசாக எண்ணி சபையோடு இருக்கிற உறவை ஒரு கூட்டம் குறைச்சி கொண்டே போகுது. இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு அடுத்தபடியாக நீங்கள் நேசிக்கிறது சபையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரனையும் தான் நீங்கள் நேசிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு மறைச்சு சபைக்கு மறைச்சு ஒரு மேன்மையும் நீங்கள் அடைய போகிறதே இல்லை. உங்கள் ஐக்கியத்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக இந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் ஒற்று கேட்கிறதுக்கு வந்தாளாம். அது ராத்திரி நேரம், எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க சத்தமாக ஜோம் நிற்பாங்க. ஏன்னா அவங்க பெந்தைகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட ஆவியை பெற்றவர்கள். மேல்விட்டறையில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இருந்த அந்த ஆவியின் வரத்தை பெற்றவங்க நம்மளை மாதிரி மௌனமாக ஜோம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக ஜோம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாட்கள் அது. நல்ல ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி சத்தமாக ஜோம் நிற்பாங்க. இந்த சத்தத்திலும் இந்த ரோதை பாருங்க, யாரோ கதவை தட்டுறான்னு கண்டுபிடிச்சிட்டா. மற்றவங்க யாரும் கவனிக்கல, அது ரோதையுடைய காதுக்கு மட்டும் கிளியராக கேட்குது. எங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நீங்கள் இந்த காலத்து மாதிரி ஹாலிங் பெல்லாம் இருந்திருக்காது. ஆனால் கதவை தட்டுற சத்தம் இந்த ரோதைக்கு மட்டும் கேட்டுச்சுன்னா நான் நினைக்கிறேன் அங்கிருந்து நிறைய பேர் ஜோம் பண்ணாலும் இந்த ரோதை ரொம்ப விசுவாசத்தோடு ஜோம் நிற்பா போல. இன்னைக்கு பேதுரு வந்துருவாரு, என் கண் நிச்சயமாய் பேதுருவை பார்க்கும் அப்படின்னு நினச்சி ஜோம் பண்ணாலும் என்னமோ தெரியல, இவ காதுக்கு மட்டும் அந்த சத்தம் போய் கேட்டுச்சான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன் இருதய கதவை தட்டுகிற சத்தம் உன் காதுக்கு கேட்கணும். அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. தட்டி பார்ப்பாரு, திறந்தாதான் உள்ள வருவார், திறக்கலன்னா உள்ள வர மாட்டார். நீ திறந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நானே வந்துடுவேன், கண்டிப்பாக நான் வந்து உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவேன், அப்படி வரவே மாட்டார்.
அநேக நேரத்தில் சத்தியத்தின் மூலமாய் உன் இருதயத்தின் கதவை தட்டுறார், ஜெபத்தின் மூலமாய் உன் இருதயத்தின் கதவை தட்டுறார். இங்கு விதைக்கப்படுகிற வசனத்தின் மூலமாக உன் இருதய கதவு தட்டப்படுகிறது. ஏன் உங்க செவிகளை கூட சில தட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு எந்த தேவ பிள்ளை தன்னை திறந்து கொடுக்கிறதோ அந்த தேவ பிள்ளையோட ஒரு உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார், போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல சொல்லி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதய கதவு தட்டப்படுகிற சத்தம் அநேகருக்கு அடைக்கப்பட்டு போனது. அநேகர் தன்னுடைய இருதய கதவை திறந்து கொடுப்பதே இல்லை. இங்கிலாந்து இளவரசி டயானாவை குறித்து உங்களுக்கு தெரியும். மிக அழகுள்ள பெண்மணி. வில்லியம் சார்லஸை அவள் கல்யாணம் பண்ணினாள். அவள் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் அழகி நிமித்தமாய் அந்த இங்கிலாந்து இளவரசர் அவளை திருமணம் பண்ணினார். அவள் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்று சொல்லுகிறார்கள். அவளுக்கு ராஜ மேன்மை கிடைத்த போது, அவளை கர்த்தர் உயர்த்தி வைத்த போது அவளுடைய கேரக்டர் மாற ஆரம்பித்தது. அவள் மரித்தது நமக்கு தெரியும். தன்னுடைய ஆண் நண்பரோடு அவள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவள் மரித்து போனாள். அவள் மரிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாராம். அடிக்கடி பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசம் அடைவான் என்று. அப்படி ஒரு நாள் உனக்கு வரப்போகிறது, சீக்கிரமாய் மனம் திரும்பு என்று அவளுக்கு எச்சரிக்கப்பட்டது. ஆனால் அவள் அந்த வார்த்தையை அல்லல் தட்டினதினாலே அந்த ராத்திரியிலே அவள் மரித்து போனாள். என்றைக்கும் கர்த்தர் கதவை தட்டுகிற தேவன் அல்ல. இன்னொரு சம்பவத்தை நான் வாசித்தேன். கிளப்புகளில் போய் டான்ஸ் ஆடுகிற ஒரு வாலிப பெண் இருந்தால், மிகவும் அழகாக இருப்பாள் பார்ப்பதற்கு. அவள் குதிரைகளில் போய் வேகமாய் போய் நல்ல பார்ட்டிகளில் அவள் டான்ஸ் ஆடுவாள். அவள் டான்ஸை பார்ப்பதற்கு, அவளுடைய நடனத்தை பார்ப்பதற்கு அநேக வாலிபர்கள் காத்திருப்பதுண்டு. ஒரு நாள் அவளுக்கு நேராய் சுவிசேஷம் வந்தது. ரட்சிக்கப்பட்டு அவள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவளுக்கு நேராய் வசனம் கடந்து வந்த போது அவள் சொன்னால், இன்றைக்கு ஒரு நாளை மாத்திரம் நான் டான்ஸ் ஆடிக்கொள்கிறேன். என்றால் ஒரு இடத்துல புக் பண்ணிட்டேன், நான் அதுக்கு பணத்தையும் கையில் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் நான் ஆடிவிட்டு நாளையிலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாள். அன்றைக்கு ராத்திரியை அவள் பிரயாணம் செய்யும் போது, அதே குதிரையில் அவள் பிரயாணம் செய்து போகும்போது அங்கே அவள் மரித்து போனாள். இருதயத்தின் கதவு தட்டப்படுகிற சத்தம் சிலருக்கு கேட்காமல் அடைபட்டிருக்குமானால் அது சிலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்தும மரணத்தை கொண்டு வரும். சரப்பிரகார மரணம் அல்ல, ஆத்தும மரணத்தையும் அது கொண்டு வரும். ஆனால் இங்க ரோதையோ எல்லாரும் ஜெபிக்கிற சத்தத்தை காட்டிலும் நாங்கள், இது அவ வீடும் இல்லை, அதான் முக்கியம், அவ வீடும் இல்லை, இது மரியாளம்மா வீட்டில் தான் இவா உட்கார்ந்துருக்கிறா. ஆனாலும் நாங்கள் கூடியிருக்கிற இந்த வீட்டு கதவை யாரோ தட்டுகிறார்கள் என்கிற சத்தம் அவளுக்கு கேட்டது. கர்த்தர் ராத்திரி நேரத்தில் வந்து உன் இருதயத்தின் கதவை தட்டுகிற உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால தான் சாமுவேல் எழுந்து ஏலிட்ட ஓடுறான், என்னை கூப்பிட்டீரோ என்று ஓடுறான். ஏன்? கர்த்தர் அந்த சத்தத்தின் மூலமாய் சாமுவேலை தட்டுகிற சத்தத்தை அவன் உணர்ந்ததினாலே, அவன் கேட்டதினாலே. ஒவ்வொரு வாரமும் பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் சில நேரத்தில் உங்கள் இருதய கதவை தட்டும், சில நேரத்தில் அசைக்கும், சில நேரத்தில் உங்களுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வர வைக்கும். அதையெல்லாம் நீங்கள் மறந்தே விடக்கூடாது. தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை 3 தடவை பேசுவார். சில நேரத்தில் ஒரு தடவை தான் பேசுவார், அப்புறம் அமைதி ஆயிடுவார். சில நேரத்தில் ஒரே வார்த்தையை திரும்ப 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 பேசிட்டே இருப்பார். அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டைரியில் எழுதி வைக்கணும். எசப்பா எதுக்குப்பா திரும்ப 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 பேசுகிறாருன்னா, ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் அப்பா மறுபடியும் ஒரு வார்த்தையை நம்ம முன்னே கொண்டு போடவே மாட்டாருங்க. சிலர் நம்ம பைபிள் வாசிச்சுட்டு இருப்போம், ஒரு வசனத்துக்கு மேலே நம்மளை போகவே விட மாட்டார். எப்போ பைபிளை திறந்தாலும் நமக்கு கண்ணு வந்து அந்த வசனத்துலாம் வந்து நிற்கும். அப்படிலாம் எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குதோ தெரியல. திடீர்னு யாராவது உங்களுக்கு செல்ஃபோனில் அனுப்பியிருப்பாங்க, அதுவும் அந்த வசனமாக இருக்கும். இங்கே நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க, நாங்கள் பேசுகிறதும் சிலர் அந்த வசனமாக இருக்கும். சிலர் நாங்கள் வேறு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு அந்த வசனம் இடையில வந்து சொருகின மாதிரி சொருகி நிற்கும். இதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. வசனத்தை எப்போவுமே அப்பா உறுதிப்படுத்துவார். அதான் ரொம்ப முக்கியம். சும்மா வசனத்தை தந்துட்டு அவர் போக மாட்டார். ஒவ்வொரு வசனத்தை தரும்போதும் உறுதிப்படுத்துறாரு, நிச்சயப்படுத்துறாரு. உனக்குத்தான் பேசுனேன் மகளே, உன்னோடு தான் பேச. நம்மகிட்ட பேசுறதுக்கு அவர் எவ்வளோ ஆசையாக இருக்கிறார் தெரியுமா? நம்ம தாங்க அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. செல்ஃபோன் எடுத்தால் நிறைய பேர்கிட்ட பேசுவோம், ஆனால் அப்பாட்ட பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு அவரா எப்பவும் பேசிக்கலாம், அவருக்கு என்ன டவர் ப்ராப்ளமா, நெட் ப்ராப்ளமா, எப்போனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ரொம்ப ஏங்குறார் நம்ம சத்தத்தை கேட்குறதுக்கு. அதனால் மனசு சத்தத்தை நீங்கள் அற்பமாக எண்ணிருக்கலாம், ஆனால் அப்பாவுடைய சத்தத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. இங்கே ரோத கதவு தட்டப்படும் போது டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா, நான் கூடியிருக்கிற வீட்டில் யாரோ தட்டுறாங்க அப்படின்னு. 14 வசனத்தை வாசிமா. 12-14. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இல்லை பார்க்குறோம். 4வதா இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பேதுரு வாசல் கதவை தட்டுகிற சத்தத்தை அறிந்து அப்படின்னா, ஒருவேளை பேதுரு இப்போ
பேர் சொல்லி யாரு பெரிய சொல்லி கூப்பிட்டுருக்கா, அதனால தானே அறிய. இப்போ கதவு பூட்டி இருக்கும்போது வெளியே நிற்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது. இந்த காலத்துலனா கேமரா இருந்தால் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் பேதுரு தான் தட்டுறாருங்கிறது ரோதை எப்படி கண்டுபிடிச்சானா, அவர் ஏதோ கூப்பிட்டாரு, மரியாள்லேன்னு கூப்பிட்டாரோ ரோதன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டாரு, என்னமோ கூப்பிட்டாரு. அதில் இவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா வெளியே நிற்கிறது கண்டிப்பாக பேதுரு தான் அப்படின்னு புரிஞ்சுட்டா. புரிஞ்ச உடனே இவளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா இவன் நினச்சா பேதுரு மறிச்சிருவாரு, சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு, யாக்கோபை கொன்னது மாதிரி ஏரோது கொன்றுவான், நிச்சயமாக ஏரோது விடுவிக்க மாட்டான், ஏன்னா ஏரோது மோசமானவன்னு இவளுக்கு தெரியும் நல்லா. ஆனால் அதனால் இவள் பேதுருடைய விடுதலையை குறித்த ஒரு சந்தேகம் மனசில் இருந்திருக்கும் போல. இப்போ பேதுருவா வெளியே நிற்கிற, இன்னும் கூட அவள் கதவை திறந்து பார்க்கல, கதவே திறக்காம தான் ஓடுறா பாருங்க. சந்தோஷத்தினால அவள் கதவை திறக்கலையா, என்ன செய்யறதுனே புரியல அவளுக்கு. சிலர சந்தோஷத்தில் கூட நமக்கு என்ன செய்யறதுன்னு புரியாது. ஒரு மனுஷனுக்கு 2 கோடி லாட்டரியில் விழுந்துச்சான். நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி தடை பண்ணிட்டாங்க, கேரளாவில் நினைக்கிறேன். 2 கோடி விழுந்துட்டுனோடனே யாரோ சொல்லியிருக்காங்க, எப்பா அவன் ஒரு விவசாயி, எப்போ உனக்கு 2 கோடி விழுந்திருக்குனோடனே எனக்கா 2 கோடினா அங்கே காட்டாங்க, வந்து செத்தே போயிட்டான். அந்த மாதிரி சிலருக்கு சந்தோஷத்தையும் தாங்க முடியாது. இவா அற்பமான சந்தோஷப்படலை. உலகப்புறமா என் ஊழியக்காரனாகிய என் சபை போதகராகிய பேதுரு விடுவிக்கப்பட்டு எங்கள் வீட்டு வாசலில் மரியாள் வீட்டு வாசலில் நாங்கள் கூடியிருக்கிற வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்கிற சந்தோஷத்தை அவளால் தாங்க முடியாமல் இப்போ திறக்க வந்தவா உள்ளே ஓடிட்டா, திறக்காம உள்ளே ஓடிட்டா. உள்ள ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பு நிற்கிறார் என்று அநேகருக்கு அறிவிச்சிட்டு இருந்தாலும் உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜோமிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, சே கொஞ்சம் அமைதியாருங்க, பேதுரு நிற்கிறார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் பேதுரு தான் வெளியே நிற்கிறாங்கிற எவ்வளோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பாருங்க அவளுக்கு. நல்ல விசுவாசம் இருந்திருக்கு இந்த ரோதைக்கு. வெளியே நிற்கிறது பேதுரு தான். இல்லை இப்போனா கூட ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க நம்ம நினைக்கலாம். பேதுரு தான் நிற்கிறாரு, நான் கேட்டது தெளிவான பேதுருடைய சத்தம் தாங்கிற அந்த அறிவோடு அந்த நிச்சயத்தோடு உள்ளே போய் சொல்கிறா. தேவன் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு, உங்களுக்காக தான் பேசுறது இயேசுடைய சத்தம் தான், தேவன் தான் உங்களை நடத்துறாருங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவங்க தான் இந்த தெளிவு வரும். இல்லைன்னா சும்மா யார் பேசினாலும் தேவனே பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்க மனம் போல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் தான் இதை செய்ய சொன்னாருன்னு ஆவில தெளிவில்லாதவங்க அப்படி நடப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இவ அப்படி தெளிவில்லாமல் இல்லை, உறுதியாக சொல்கிறா பேதுரு தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறா. அவங்க 15 வசனத்தில் சொல்கிறாங்க, நீ பிதற்றுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உளர்ற அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேதுருக்காகவே ஜோம்னி பேதுரு வாசலில் முன்னா நிற்கிற மாதிரியே கனவு கண்டு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. எதை நினச்சிட்டே இருக்கிறோமோ அவங்க சிலர் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி சிலர் கனவே வரும். சிலர் அவங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அடிக்கடி எனக்கு பாஸ்டமான்னு யாரோ கூப்பிட்ற மாதிரியே சத்தம் கேட்கும் எனக்கு வீட்டில். பாஸ்டமான்னு கூப்பிட்டு சிலர் வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்காது. அப்போ இதை ஒரு சத்தத்தை நம்ம அடிக்கடி கேட்குறோன்னா யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வர்றது போல் உள்ளே இருக்கிறவங்க யாருமே நம்மள. அது எப்படி நடுராத்திரி ஏரோதுட்ட யாருமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஏரோது அவ்வளோ ஈஸியான விடுவிக்கவும் மாட்டான். இந்த ராத்திரியில் பேதுரு எப்படி வீட்டுக்கு முன்பாக வந்து நிற்க முடியும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ரோதையே நீ சும்மா இருக்க மாட்டியா, என்ன ராத்திரியில் உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா உளறிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க, பிதற்றுகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கணும்ல, ஆமாம் நம்ம பாட்டுக்கு உள்ளே போய் பேதுரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டோமே, நம்ம பார்க்கல, சத்தத்தை தான் கேட்ட, ஒருவேளை பேதுரு சத்தம் மாதிரி யாருடைய சத்தமாக இருந்திருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கல. அவர்தான் என்று 15 வசனத்தை வாசித்தருமா, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இல்லை பார்க்குறோம், அவ சொல்றா அவர்தான் என்று உறுதியாய் சாதிக்கிறாள். அந்த ஊழியக்காரனுடைய விடுதலை அவளை ரொம்ப சந்தோஷப்பட வச்சிச்சு. சந்தோஷத்துல தான் அவள் கதவை திறக்காம உள்ள போறா. அவளால் கதவை திறக்க முடியல. பேதுரு வந்து நிற்கிறார். அவள் ஏக்கமாக இருந்துச்சு, பேதுரு விடுதலையாக்கப்படணும், பேதுரு சுகமாக திரும்பி வரணும், பேதுருடைய ஜீவன் அந்த பட்டயத்துக்கு இரையாயிடக்கூடாதுன்னு ஏங்குனா. கர்த்தருடைய ஜனமே, ஊழியக்காரங்களுக்காக இவ்வளவு ஏக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களா? முக்கியமாக மரணத்துக்கு எதான வியாதிகள் ஊழியக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஜோமுனுங்க. உறுப்புகள் செயலற்று போகிற வியாதிகள் ஊழியக்காரங்களுக்கு வரக்கூடாது. கொஞ்சம் வயசில் ஓட்டத்தை முடிச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. பாடல்களை ஏற்று நிறைய பேர் மறிச்சு போனாங்க. தேவனுடைய ஊழியத்துக்கு சாட்சியாக நின்ன நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை.
அவங்க பிள்ளைங்க எந்த அளவுக்கு எழும்பி செய்வாங்க. எல்லா குடும்பத்திலையும் அப்படி பிள்ளைங்க உருவாக்கப்பட்டிருப்பாங்களான்னா எனக்கு தெரியல. பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுறீங்களா, பாஸ்டர்மாவுக்காக ஜோம் பண்ணுறீங்களா, பாஸ்டருடைய பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுறீங்களா? நான் அடிக்கடி பாஸ்டருடைய பேரம்பேத்திகளுக்காக ஜோம் பண்ணுவேன், பாஸ்டருடைய மருமக்கமார்களுக்கெல்லாம் நான் ஜோம் பண்ணுவேன், பாஸ்டர் வீடுகளில் இருக்கிற எல்லா பொருட்களுக்காக நான் ஜோம் பண்ணுவேன். ஒரு நாள் கூட ஒரு ஊழியக்காரங்களை நான் பார்க்கும்போது சும்மா நான் வந்ததே இல்லை. அது எந்த ஃபங்க்ஷன் வீடாக கூட இருக்கலாம், ஒரு ஊழியக்காரங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னாலே என் மறைமுகமாக நான் என் கையை நீட்டி அவங்களுக்காக நான் ஜோமிடாமல் இருந்ததே இல்லை. இவா அந்த ஏக்கம் இவளுக்குள்ளே இருந்துச்சு, பேதுரு விடுவிக்கப்படணும். அதனால தான் அந்த சந்தோஷத்தை உள்ளே போய் எல்லாத்தையும் சொல்கிறா. அவங்க சொல்கிறாங்க அவங்க நம்பலை, அவங்க இன்னும் கூட நம்பலை. அவங்க சொல்கிறாங்க இல்லை இது பேதுருடைய தூதனாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு தூதனை வச்சிருப்பார்ல, அது மாதிரி பேதுருடைய தூதனாக இருக்கலாம், இல்லைன்னா பேதுருடைய சாயலை போல இன்னொருவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரோத சொன்னதை அவங்க நம்பவே இல்லை. அவ சொல்கிறா இல்லை அவர் தான் ஸ்ட்ராங்காக உறுதியாக சாதிக்கிறா, இல்லை அவர் தான் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. விசுவாசத்தோடு சாதித்து சொல்லுகிற அளவுக்கு அவள் ஜெபிக்கிறவளாக இருந்திருக்கிறா. இன்னைக்கு ராத்திரி இங்கே பேதுரு எப்படியாவது விடுவிக்கப்படுவார், எப்படியாகிலும் நான் பேதுருவை பார்ப்பேன், அவர் ஜீவனோடு வந்து நிற்பாருங்கிற ஒரு வைராக்கியம் உள்ள ஜெபந்தான் இத்தனை பேர் ஜெபிக்கிறதிலும் அவருடைய காது கூர்மையாக இருந்திருக்கு பாருங்க, கவனிக்கிறதா இருந்திருக்குது. பேதுரு கதவை தட்டுற சத்தத்தை கேட்டது மாத்திரம் இல்லை, வந்து நின்னது பேதுருன்னு சொல்லி அழகாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறா. இன்னைக்கு சபைக்கு ரோதைகள் தேவை. அவள் பேர் வேணா ஒரு மாதிரி ரோதன்னு ஒரு மாதிரி இருக்கலாம், நம்ம கூட சில உன்னையோட பெரிய ரோதையா போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ரோதை இல்லைங்க இவ விசுவாசமுள்ள ரோதை, ஜெபிக்கிற ரோதை, நல்ல ரோதைகள் இன்றைக்கு சபையில் எழும்பணும். அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆண்கள்லாம் நாங்கள் அப்படி மாறக்கூடாது. எல்லாருமே ஆவிக்குரிய விதத்தில் எல்லாரும் நம்மெல்லாம் ரோதைகளை போல ஊழியக்காரனுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற ஊக்கமாய் கருத்தாய் போராடி ஜெபிக்கிறவர்களாக மாறினா நிச்சயமாய் சபை ஜெயத்தை பெறும், ஊழியங்கள் வளரும், ஊழியங்கள் மேன்மைப்படுத்தப்படும். அப்புறம் கீழுள்ள வசனத்தெலாம் வாசிக்கிறோம். அப்புறம் பேதுருவை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே அவன் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தன்னை விடுதலை ஆக்கின விதத்தெல்லாம் விவரித்து சொல்கிறாரு. அந்த கீழுள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசித்து போங்க. ஏரோதுவை கர்த்தரை அடிக்கிறாரு, அவன் புழுத்து செத்தான், வசனம் விருத்தி அடைந்தது. சில ஏரோதுக்கள் மரணம் அடையணும்னா ரோதைகள் எழும்புனாதான் சில ஏரோதுகள் மரணம் அடைவாங்க. ஏரோது நினச்சான் பேதுருவை கொல்லணும்னு நினச்சான், கர்த்தர் அவர் செஞ்ச சித்தத்தை பாருங்க. பேதுருவுக்கு நாள் குறித்திருந்த முந்தின நாள் ராத்திரியிலே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே கர்த்தர் செயலாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஏரோதுக்கு சாவு மணி அடித்தாயிற்று. ஏன்? ரோதைகள் எழும்பினாலே, ஒரு மரியாள் வீட்டை திறந்து கொடுத்ததுனாலே. நீங்களும் நானும் ஊழியங்களுக்காக வீட்டையும் திறந்து கொடுக்க வேண்டும், ரோதையாகவும் மாற வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஊழியர்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆவியின் வரங்களோடு கிருபையோடு உண்மையோடு பரிசுத்தை நீதியை காத்துக்கொண்டு குடும்பத்திற்கு உண்மையாய் சபைக்கு முன்மாதிரியாய் ஜீவிக்கிற அநேக ஊழியர்கள் எழும்பினால் தேசம் சீக்கிரமாக எழுப்புதலை காணுமே. ஏன் நாமும் ரோதையாய் மாறக்கூடாது? ஏன் நாம் மரியாதை மாறக்கூடாது? ஏன் ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது? ஏன் ஜெபாவியை நாம் பெற்று வைத்து நாம் போராடி ஜெபிக்கக்கூடாது? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.